வணக்கம். பிறருக்காகவே வாழ்ந்து, மத்தவங்களோட கஷ்டத்த தீர்க்கறதிலேயே தன்னோட சந்தோஷத்த பார்த்து, தங்களோட தேவைகள கூட மறந்து, வாழ்க்கையே ஒரு தியாகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற மீனராசி அன்பர்களே, இது உங்களுக்கான ஒரு பதிவு. உங்க மனசுல இருக்கிற வலியையும், நீங்க செய்யற தியாகங்களையும் என்னால உணர முடியுது. உங்களோட அந்த ரொம்ப மென்மையான உள்ளம், யாருமே சரியா புரிஞ்சுக்காம எவ்ளோ காயப்பட்டிருக்கும்னு எனக்கு புரியுது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாரத்தையும் நீங்க ஒருத்தரே தூக்கிட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா? உங்க மனசு ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. ஆனா அது சரியா வாசிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஒரு புரிதலுக்காக நீங்க ஏங்கிட்டு இருக்கீங்க. அந்த தேடல்ல நீங்க தனியா இல்ல. இந்த ஒரு வரிய படிக்கும்போது, இது நமக்காகவே எழுதின மாதிரி இருக்குல்ல? மத்தவங்களுக்கு வழிகாட்டி வழிகாட்டி கடைசில உங்களுக்கான வழியே நீங்க தொலைச்சிட்ட மாதிரி ஒரு உணர்வு. எல்லாருடைய பாரத்தையும் நீங்களே சுமந்து, உங்க தோள்பட்ட வலிக்கிற மாதிரி ஒரு வேதனை. கொடுத்து கொடுத்தே பழகி போயி, உங்களுக்கென்று எதையுமே வாங்கிக்க தெரியாம தவிக்கிற ஒரு நிலைமை. உங்க இரக்க குணத்தை ஒரு பலவீனமா பாக்குற இந்த உலகத்துல, இந்த மாதிரி உணர்வுகளோட நீங்க தனியா இல்ல. உங்கள மாதிரி இருக்கிற உள்ளங்களுக்கு ஒரு ஆறுதலா, ஒரு வழிகாட்டியா இருக்கத்தான் இந்த ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனல் இருக்கு. நம்மளோட இந்த ஆழமான பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி, எங்களோட இந்த பயணத்துல நீங்களும் ஒருத்தரா சேர்ந்துக்க தயவு செஞ்சு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு ஒரு பெரிய பலம். சரி வாங்க, உங்க தியாகங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசலாம். நீங்க பண்ற இந்த தியாகம் எல்லாம் உங்க இயல்புலயே இருக்கிற ஒண்ணு. இது உங்க மேல இருக்கிற தப்பு கிடையாது. இதுதான் நீங்க. இதுதான் மீனராசியோட அடையாளம். ஆனா உங்க குடும்பத்துக்காக, நண்பர்களுக்காகன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற அதே குணமே சில சமயம் உங்களுக்கு ஒரு பெரிய பாரமா, ஒரு சிலுவையா மாறிடுது இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். ஆனா அதை விட முக்கியம், நீங்க நேசிக்கிறவங்களோட சந்தோஷம் நினைச்சு எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே வருவீங்க. கடைசியில பார்த்தா உங்களுக்காக நீங்க வாழவே இல்லையேன்னு ஒரு வெறுமை உங்களை வந்து சூழ்ந்துக்குதா? நீங்க ஒரு வழிகாட்டி. கருணை காட்டுறது உங்க இயல்பு. ஆனா அந்த கருணையே உங்க வீழ்ச்சிக்கு காரணமா அமையுதா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நடுராத்திரியில ரோட்ல ஒரு வண்டி நின்னுடுச்சு. நமக்கு எதுக்கு வம்புன்னு நீங்க பாட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா உங்களால அப்படி போக முடியல. உடனே இறங்கி போய் உதவி செய்றீங்க. உங்க நேரத்தை செலவு பண்றீங்க. சில சமயம் உங்க காசையும் செலவு பண்றீங்க. அந்த உதவிய வாங்கிட்டு ஒரு நன்றியோட போனா கூட பரவாயில்ல. ஆனா சில நேரங்கள்ல நீங்க உதவி செஞ்சவங்களே உங்களை காயப்படுத்திட்டு போறாங்க. உங்களை யார் உதவி செய்ய சொன்னான்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்களா? அந்த ஒரு நொடியில உங்க மனசு எப்படி வலிக்கும்னு எனக்கு தெரியும். இது உங்க வாழ்க்கையில பல தடவை நடந்திருக்கும் இல்லையா? நீங்க பண்ற தியாகங்களுக்கு பின்னால ஒரு தெய்வீகமான காரணம் இருக்கு. உங்க இயல்புக்கு பின்னால என்ன ஜோதிட காரணம் இருக்குன்னு நாம இப்ப பார்க்கலாம். உங்க வலிகளை ஒரு குறையா பார்க்காம ஒரு பெரிய நோக்கத்துக்கான படிக்கட்டா பாருங்க. உங்க கண்ல இருந்து வர ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு வேதனைக்கு பின்னாலையும் ஒரு பாடம் ஒளிஞ்சிருக்கு. இப்போ அந்த பாடத்தை நாம ஒன்னா சேர்ந்து கத்துக்கலாம் வாங்க. ஜோதிடத்துல கால புருஷ தத்துவம்னு ஒன்னு இருக்கு. அதுல கடைசி ராசி, அதாவது 12வது ராசி தான் மீனம். அதனாலேயே இது ஒரு மோக்ஷ ராசி. மோக்ஷம்னா என்ன? விடுதலை. எல்லாத்தையும் அனுபவிச்சு, எல்லாத்தையும் இழந்து, பற்றில்லாத ஒரு நிலைக்கு போய் கடைசியா கிடைக்கிற ஒரு ஞான நிலைதான் அது. குரு பகவானால ஆளப்படுற ஒரு நீர் ராசி நீங்க. அதனால அனுபவங்கள் மூலமாவும் சில இழப்புகள் மூலமாவும் தான் அந்த ஆழமான ஞானத்தை நீங்க அடையணும்னு இருக்கு. மேஷத்திலிருந்து கன்னி வரைக்கும் உலக வாழ்க்கை, துலாம்ல இருந்து மீனம் வரைக்கும் ஆன்மீக வாழ்க்கை. இதுல கடைசியா இருக்கிற நீங்க இந்த உலகத்தோட மொத்த அனுபவத்தையும் உங்க ஆன்மாக்குள்ள சுமந்துட்டு இருக்கீங்க. இப்ப இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்க. குருவோட 2 ராசிகளான தனுசுக்கும் மீனத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இது ரொம்ப அழகா சொல்லுது. தனுசு ஒரு நெருப்பு ராசி. அவங்க ஒரு வாத்தியார் மாதிரி. புத்தகத்துல படிச்ச அறிவை வச்சு, தத்துவங்களை வச்சு நேரடியா பாடம் நடத்துவாங்க. ஆனா மீனம் அப்படி இல்ல. நீங்க ஒரு நீர் ராசி, ஒரு மோக்ஷ ராசி. நீங்க பட்ட காயங்கள்ல இருந்து, நீங்க சந்திச்ச ஏமாற்றங்கள்ல இருந்து கிடைச்ச அனுபவ அறிவை வச்சுதான் வழிகாட்டுவீங்க. உங்க வழிகாட்டுதல் வெறும் வார்த்தையா இல்லாம ரொம்ப உணர்வு பூர்வமான ஆழமான ஞானமா இருக்கும். அதனாலதான் வழியில இருக்கிற ஒருத்தர் தனுசு ராசிக்காரங்க கிட்ட போறதை விட உங்ககிட்ட வந்து ஆறுதல் தேடுறாங்க. ஏன்னா இந்த வழிய நீங்க ஏற்கனவே அனுபவிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கேள்வி உங்க மனசோட ஆழத்துல எப்பவுமே ஒளிச்சுக்கிட்டே இருக்குதா? நீங்க யாருக்கு உதவி செய்றீங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகம் செய்யறது. யார காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களை காயப்படுத்துறது. இது ஏன் இப்படி நடக்குது? உங்க கருணையில எந்த தப்பும் இல்ல. ஆனா அதை யாருக்கிட்ட காட்டுறீங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம். தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கிற ஒரு தேழையோ பாம்பையோ கருணப்பட்டு காப்பாத்த நினைக்கிறீங்க. அதை எடுத்து வெளியில விடுறீங்க. ஆனா அதோட குணம் என்ன? கொட்டுறது. அதோட குணத்தை காட்டுது. அதே மாதிரிதான் நீங்க உதவி செய்யற சில மனுஷங்களும் அவங்க குணத்தை காட்டும்போது நீங்க காயப்படுறீங்க. உங்க மேல இருக்கிற ஒரே தப்பு எல்லாரையும் உங்கள மாதிரியே நல்லவங்களா நினைக்கிறது தான். இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம வழியில மட்டும் ஏன் இவ்ளோ முள் இருக்குன்னு நீங்க வருத்தப்படலாம்.
ஆனா அந்த முள்ளு குத்துன வழி உங்களுக்கு தெரிஞ்சா தானே மத்தவங்கள பார்த்து அந்த பக்கம் போகாத அங்க முள்ளு இருக்கு குத்திடுன்னு ஒரு உண்மையான அக்கறையோட ஒரு ஆழமான அனுபவத்தோட உங்களால எச்சரிக்கை செய்ய முடியும். உங்க வேதனைகள் எதுவுமே வீண் கிடையாது. அது எல்லாம் மத்தவங்கள காப்பாத்துறதுக்காக நீங்க கத்துக்கிட்ட பாடங்கள், நீங்க வாங்கின தகுதிகள். நீங்க ஒரு வழிகாட்டியா பொறந்திருக்கீங்க. உங்க காயங்கள் தான் உங்க கிரீடம். உங்க கண்ணீர் தான் உங்க ஞானத்தோட ஊற்று. சரி, இவ்ளோ வழிகளையும் சுமந்து மத்தவங்களுக்காகவே வாழற உங்களுக்கு செல்வத் தடைகள் ஏன் வருது, அதை எப்படி சரி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க தியாகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு வளமான வாழ்க்கையை நோக்கி போக ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்லப் போறேன். உங்க மனச நல்லா ஒருமுகப்படுத்திக்கோங்க, முழு நம்பிக்கையோட கேளுங்க. இது உங்க வாழ்க்கையே மாத்தப் போற ஒரு திறவுகோலா இருக்கலாம். மீன ராசிக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் உங்க தனஸ்தானமான 2ஆம் வீட்ல உச்சமாகிறார். 6ஆம் வீடுங்கிறது கடன், நோய், எதிரி. 2ஆம் வீடுங்கிறது தனம், வாக்கு, குடும்பம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க குடுக்கற வாக்குறுதி, தேவையில்லாத பேச்சு, ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் உங்களுக்கு கடன் சுமைய கொண்டு வந்து சேர்க்கும். இந்த கிரக அமைப்பை சரி செய்ய நீங்க போக வேண்டிய இடம் திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கிற பர்வதமலை. பாறைகளும் மலைகளும் கஷ்டங்களை குறிக்கும் கிரகங்களான சனி, செவ்வாயோட அம்சம். அப்படிப்பட்ட கல்லும் முள்ளும் நிறைஞ்ச மலையில கஷ்டப்பட்டு ஏறி அந்த மலை உச்சியில இருக்கிற சூரியனோட அம்சமான மல்லிகார்ஜுன ஈஸ்வரரை நீங்க தரிசிக்கும்போது உங்க 6ஆம் வீடுங்கிற கஷ்டம் செலவாகி 2ஆம் வீடுங்கிற செல்வம் பலப்படும். உங்க கடன் பிரச்சனைகள் தீரும், செல்வத் தடைகள் உடையும். முழு மனசோட, முழு நம்பிக்கையோட இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அடுத்த 90 நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க உணர்வீங்க. எல்லாருனாலையும் பர்வதமலை ஏற முடியாதுங்கிறது எனக்கு புரியுது. வயசானவங்க, உடம்பு முடியாதவங்க யாரும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் ஒரு வழி இருக்கு. திருக்கோவிலூர் பக்கத்துல அரகண்டநல்லூர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க மலை உச்சி வரைக்கும் வண்டியிலேயே போகலாம். அங்க இருக்கிற இறைவனை தரிசனம் பண்ணுங்க. அதுவும் முடியலனா சென்னை தாம்பரம் பக்கத்துல மாடம்பாக்கத்துல சுயம்பு லிங்கமா இருக்கிற தேனுபூரீஸ்வரரை போய் வழிபடுங்க. நோக்கம் ஒண்ணுதான், உயரமான இடத்துல இருக்கிற சிவனையோ இல்ல தானா தோன்றிய சிவனையோ முழு மனசோட வழிபடுறது. உண்மையான பக்திக்கு பலன் கண்டிப்பா உண்டு. பணம் வர்றதே ஒரு பெரிய சவால்னா, வந்த பணத்தை கையில தங்க வைக்கிறது மீனராசிக்கு இன்னொரு பெரிய சவால். கையில பணமே நிக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறவங்களுக்காக இதோ ஒரு ரொம்ப எளிமையான ஆனா மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். எவ்ளோ சம்பாதிச்சாலும் மாசக்கடைசில ஒண்ணுமே இல்லேன்னு மனசுக்குள்ள குமுறுவீங்கல்ல, அந்த பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வா இருக்கும். உங்க செல்வம் உங்க கையில நிக்கணும்னா நீங்க அறிவுத்தானமா கொடுக்கணும். ஆமாங்க, ஞானக்காரகனான குருவோட ராசிக்காரங்க நீங்க. அதனால நீங்க கல்விக்கு உதவி செய்யணும். உங்க ஊர்ல இருக்கிற ஒரு அரசாங்க பள்ளிக்கு போங்க. அங்க படிக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு நோட்டு, பேனா, பேகுன்னு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. அதை வாங்கும்போது அந்த குழந்தைங்களோட முகத்துல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அதை உணருங்க. நீங்க இன்னைக்கு விதைக்கிற இந்த சின்ன கல்வி விதை நாளைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மரமா வளர்ந்து உங்களுக்கு நிழல் கொடுத்து உங்க செல்வத்தை நிலைக்க வைக்கும். இது வெறும் தானம் இல்ல, உங்க எதிர்காலத்துக்கான ஒரு அருமையான முதலீடு. கொடுக்கறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குங்கிறத நீங்க உணர்வீங்க. கடைசியா நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வருவோம். உங்க கருணை, உங்க தியாக குணம், அதெல்லாம் உங்க பலவீனம் கிடையாது. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சக்தி. ஆனா அந்த சக்திய யார்கிட்ட, எப்படி, எப்போ, எவ்வளவு காட்டணும்னு உங்க அனுபவங்கள் உங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்கு. அதை சரியா பயன்படுத்துறது தான் உங்களுடைய இனி வரும் பயணம். இந்த ஒரு விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நீங்க வழிகாட்ட பிறந்தவங்க. நீங்க பட்ட காயங்களும் வலிகளும் அனுபவங்களும் தான் இந்த உலகத்துக்கு வழிகாட்டுறதுக்கான உங்க தகுதிகள். உங்க சோதனைகளை மத்தவங்களுக்கு பாடமாகவும் உங்களுக்கு செல்லமாகவும் மாத்திர சக்தி உங்ககிட்டே தான் இருக்கு. இனிமேல் உங்களை நீங்களே தாழ்வா நினைக்காதீங்க. உங்க மதிப்பு ரொம்ப பெருசு. நீங்க கடந்து வந்த பாதை கரடு முருடா இருந்திருக்கலாம். ஆனா அதுதான் உங்களை ஒரு வைரமா மாத்திருக்கு. இந்த உலகத்துக்கு ஒரு ஒளியா இருங்க. இந்த வழிகாட்டுதல் உங்க மனசை தொட்டிருந்துச்சுன்னா எங்க ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் கொடுங்க, அது எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும். உங்கள மாதிரியே கஷ்டப்படுற மீனராசி நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுங்க. உங்க அனுபவங்களை, உங்க எண்ணங்களை இந்த பரிகாரங்கள் செஞ்சா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட பயணத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.